அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ரொம்ப நாளாக என்னால் ஒரு பதிவு போட முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சில விஷயங்களை நான் வெளியிலேருந்து கேட்டு அதை உங்ககிட்ட சொல்லும்போது அதில் பெரிய பலன் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் நான் அந்த காணொளி போடுறதெல்லாம் நிறுத்திட்டேன். எப்பயுமே ஒரு விஷயன்றது நம்ம உணர்ந்து நம்மளால் அனுபவித்து அந்த அனுபவங்களை ஒருத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி மெசேஜை பாஸ் பண்ணுறதுல எந்த விதமான அமைப்பும் இல்லை, அது எந்த பலனும் தராதுன்றத உணர்ந்துக்கினேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்ட விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் விருப்பப்படுறேன். இந்த மந்திரங்கள் போதிக்கிறாங்க இல்லைங்களா, கோயிலில் இல்லை தியானத்தில் எங்கெல்லாம் மந்திரம் போதிக்கிறாங்கன்னா, மந்திரம் ஏன் போதிக்கிறாங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றத ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். மந்திரங்கள் என்பது முதல்ல நம்ம உடலில் உள்ள நாடிகளை சுத்தம் பண்ணுவது. உயிர் நாடிகள்னு சொல்லுவாங்க, நரம்புன்னு சொல்லுவாங்க. ரத்தம் போகிறது உயிர் நாடி தான், அதுலேயும் ரத்தத்துலேயும் உயிர் இருக்குது. ஆனால் உயிர் மட்டுமே போகிற ஒரு சில நரம்புகள்லாம் இருக்குது. இதை சுத்தம் பண்ணணும்னா நம்ம ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தினா தான் அந்த நாடியை சுத்தம் பண்ண முடியும். நாடியில் இருக்கும் அடைப்புகளை சரி செய்ய முடியும். அப்படி அடைப்புகளை சரி செய்தால்தான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர முடியும். மந்திரத்தை சொல்லிவிட்டு உடல்லையும் நரம்பையும் சுத்தம் பண்ணாதான் அடுத்து தியான நிலைக்கு போக முடியும், இறையாற்றலை உணர முடியும். இந்த இறையாற்றலை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அப்போது இந்த மந்திரத்தால் நம்ம உடலை சுத்தம் பண்ணி நரம்பை சுத்தம் பண்ணி நம்ம தியானத்துக்குள்ளே போகிறோம். இதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுறோம். 2 வருஷம் வெயிட்டை பூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறோம். என்றைக்கோ ஒரு நாள் திரும்ப வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஆசைப்படும் போது பூட்டின வீட்டுக்குள்ளே நிறைய ஒட்டின தூசுலாம் இருக்குது இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நான் அந்த மாதிரி வரோம், கொஞ்சம் தயவு செஞ்சு இன்னார்கிட்ட வீட்டு சாவி இருக்குது, அதை எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் வீட்டை சுத்தம் பண்ணி வைங்க, நான் வரோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அவர் சுத்தம் பண்ணி முடித்தது நீங்கள் வீட்டு உள்ளே வந்து உங்கள் இயல்பான வாழ்க்கையை நடத்துகிறீங்க. அதுபோல் தான் இந்த மந்திரங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது முதல் வேலையாக உடலையும் உயிர் நரம்புகளில் இருக்கும் அடைப்புகளையும் சரி செய்வதற்காக தான் இந்த மந்திரங்கள் முதல் காலகட்டத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்தடுத்த பகுதிக்கு நம்ம நகர்ந்து போகணும். ஒருத்தர் கடைசி வரலுமே வாழ்நாள் முழுக்க இந்த மந்திரங்களையே சொல்லின்னு கோயில் குளம்னு இப்படியே சுற்றிட்டு இருந்தால் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜெலாம் இருக்குது, அடுத்தடுத்த பகுதியெலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் போகணும். அதுக்கு போகிறதுக்கு தான் ஆரம்ப கட்ட சூழலாக இந்த மந்திரங்களை நமக்கு முன்னோர்கள் வழங்கியிருக்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ வரும் காலங்களில் நான் சுயமாக உணர்ந்து அனுபவித்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.